Hi viewers, வணக்கம் and welcome to the show. இந்த நிகழ்ச்சி கருவிகள் பலவிதம். இந்த நிகழ்ச்சியை ஹாஸ்ட் பண்ண வந்திருக்கேன். நான் உங்க ஜீம். வாரம் நம்ம நிகழ்ச்சியில புதிய கருவிகள், அரிய தகவல்கள்னு சொல்ல முடியாத அளவு ஏராளமான கருவிகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோங்க. அது மட்டும் இல்லாம அந்த கருவிகளுடைய முக்கியத்துவத்தை ரொம்ப டீட்டெயிலா, ரொம்ப ஸ்பெஷலா நம்ம நிகழ்ச்சியில குறிப்பா பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த வகையில இந்த வாரமும் உங்களுக்கான எக்ஸ்ட்ராடினரியான டிவைசஸ் தான் லைன் அப் பண்ணி காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிகளை போலாம். இந்த வாரம் நம்ம கருவிகள் பலவிதம் நிகழ்ச்சியில நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோமோ, இல்ல என்ன ப்ராடக்ட் பத்தி பேச போறோமோ, அந்த ப்ராடக்ட் பத்தி ஒருத்தர் டீடைலா சொல்லணும் இல்லையா? அப்படி இன்னைக்கு நம்ம ஷோல ரொம்ப டீடைலா, ரொம்ப தெளிவா பேசுங்க நம்ம கூட ஸ்டுடியோல இருக்காரு வருண் கிருஷ்ணன் ஃப்ரம் ஃபோன் எரீனா. அவர் கூட தான் பேச போறோம். ஹாய் மிஸ்டர் வருண். அதாவது நம்ம ஷோ ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்கணுமா எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. சரி வருண், நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம ஷோல வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல என்ன டிவைசஸ் பத்தி பார்க்க போறோம்? லேப்டாப்பா, மொபைல், எதை பத்தி பார்க்க போறோம்? நம்ம மொபைல் ஃபோன் தான் பார்க்க போறோம். as usual நிறைய மொபைல் ஃபோன்ஸ் வந்து பாப்புலரான விஷயம் மக்கள் கடையில. சரி, அந்த விதத்துல வந்து நம்ம வந்து இங்க பார்க்க போற ஃபோன் வந்து LG G Flex. டப்பா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டப்பா தான் போன்ன்றீங்களா நீங்க? சோ இந்த டப்பாக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போன் இருக்கு. ஏன் டப்பா காமிச்சுன்னா அது நார்மல் போன் டப்பா மாதிரி இல்லாம வித்தியாசமான ஒரு ஸ்லோப்பா இருக்கு, ஒரு கர்வ் இருக்கு. அது ஏன்னா அந்த போனோட பேரே வந்து LG G Flex. LG G Flex. ஓகே, இந்தியால இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க LG. சோ அந்த போனை இப்ப பார்க்கலாம். LG G Flex. அந்த G Flex, அந்த ஃபிளெக்ஸ்ன்ற வேர்ட்லயே வந்து மக்கள் எல்லாமே கெஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். போன் வந்து ஃபிளெக்சிபிள் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ வந்து போன் வந்து ஸ்லோப்பா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, கர்வ் வருதுன்னு சொல்லிருக்கீங்க. ஃபிளெக்ஸ் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன? சோ ஃபிளெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இதை பார்த்தா கர்வ்டா இருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பட் நீங்க ஏதோ ஒரு சர்ஃபேஸ் மேல, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாக்கெட்ல வந்து போன் பெண்ட் ஆச்சுன்னா, சோ இந்த மாதிரி எங்களுக்கு கீழே பிரஸ் பண்ணீங்கன்னா உடையாது போன். ஓரளவுக்கு வந்து ஃபிளெக்சிபிள் போன். ஃபர்ஸ்ட் டைம் அது பண்ணிருக்காங்க. மொபைல் போன் மார்க்கெட்லயே வந்து LG ஃபர்ஸ்ட் டைம் இனோவேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வேற யாரும் வரைக்கும் பண்ணதில்ல. சோ இது பாத்தீங்கன்னா வந்து நீங்க டேபிள்ல வந்து ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல பிளேஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு பிரஷர் கொடுத்தீங்கன்னா போன் ஆக்சுவலி கிராக் ஆகாது, உடையாது, பெண்ட் ஆகும். ஸோ ஃபோன் ஆக்சுவலா கர்வ்லையும் வந்து கர்விங் டிசைனும் கொடுத்துருக்காங்க, முதல்ல ஃபிளெக்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஃபோன் வந்து உடையிற மெயின் ரீசன் வந்து நம்ம இப்போ டேபிள்ல வச்சிடும், இல்ல சேர்ல வச்சிடும், நம்ம வந்து தெரியாம போய் உட்காந்துரும், ஃபோன் உடஞ்சிடும். இந்த ஃபோன் மேல ஆக்சுவலி உட்காரலாம். ஓகே, ஃபோன் மேலே உட்காரலாம் நம்ம. சோ வியூவர்ஸ், இதுல பாருங்க, நீங்க ஃபிளெக்சிபிளா நீங்க வந்து ஃபோல்ட் பண்ணி பாக்கெட்ல வைக்கலாம் நீங்க நினைக்காதீங்க. ஃபிளெக்சிபிள்னா வந்து ஃபோன் வந்து ஃபிளெக்சிபிலிட்டியா கொடுத்துருக்காங்க. அதான் ஆக்சுவல் ஃபிளெக்சிபிலிட்டி தான். பட் அதுவும் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பிரைஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஓகே, ஏன்னா வந்து இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை மார்க்கெட். நியூ இனோவேஷன். ஸோ ஆப்பிள், சாம்சங் வந்து கர்வ் டிஸ்பிளே மட்டும் கொண்டு வந்தாங்க, ஆனால் அது ஃபிளெக்சிபிள் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து ஃபிளெக்சிபிள் பிளஸ் கர்வ் ரெண்டுத்தையும் LG கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்கு? ஸோ வேற ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நீங்க இந்த பேக் பேனல் பாத்தீங்கன்னா இந்த போன்ல வந்து ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட் ஆர் செல்ஃப் ஹீலிங் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா ஏதோ ஒரு இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ண மெட்டீரியல் வந்து இந்த கெமிக்கல்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்கிராச் ஆகுதுன்னா இந்த போன்ல நீங்க வந்து ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த போன் அந்த சர்ஃபேஸை நீங்க ரப் பண்ணீங்கன்னா லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் ஸ்கிராச், நீங்க வெறும் கத்தி அத்துக்கீர்னா இல்ல, ஒரு ஏதாவது பை ஆக்சிடென்ட் ஏதாவது ஸ்கிராச் விழுந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்கிராச் காணாம போயிடும். ஓகே ஃபைன். சோ இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து அந்த கர்வ் அப்படிங்கிறது மெயின் ஒரு பிளஸ் பாயிண்ட். இன்னொரு விஷயம் வந்து போன் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. முக்கியமான விஷயம் ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட், செல்ஃப் ஹீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூணு வந்து ஸ்பெஷாலிட்டி ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். மத்தபடி ப்ராசஸர் வைஸ்ல அண்ட் ரேம் ராம் வைஸ்ல என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இதுல ஆட் பண்ணிருக்காங்க LG? நீங்க ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும், லைக் ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும், இன்டர்னல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளவா எதுவும் காம்ப்ரமைஸ் கிடையாது. லேட்டஸ்ட் ஹார்ட்வேர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னாப்டிராகன் 800 கிட்டத்தட்ட நம்ம எல்லா போன்ஸ்லயும் டாப் அண்ட் போன்ஸ்ல பாத்திருப்போம். அதே ப்ராசஸர் தான் ஸ்னாப்டிராகன் 800 இதுல இருக்கு. அண்ட் என்னன்னா வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து உங்களுக்கு ரிமூவபிள் கிடையாது. ஸோ ஏன்னா வந்து ஃபிளெக்சிபிலிட்டிக்காக பேட்டரி ஆக்சுவலி நான் LG கிட்ட லைக் LG என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு போன் டிசைன் பண்ணும்போது என்ன ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் இருந்தது அப்படின்னு கேட்டா, பேட்டரி, கர்வ்ட் பேட்டரி அதுக்காக இந்த போனுக்காக அவங்க தயாரிச்சாங்க. ஓகே, சோ அதனால பேட்டரி வந்து சீல்டு பேட்டரி. சோ சீல்டு பேட்டரி, மைக்ரோ SD எக்ஸ்பான்ஷன் கிடையாது. பேக் கேஸும் சீல்ட் கேஸ். சோ 32 GB இன்பில்ட் மெமரி இருக்கு. அண்ட் கேமரா வந்து நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் கேமரா. ஓகே, வித் an LED ஃபிளாஷ். நீங்க என்ன மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான விஷயம் அந்த போனை பத்தி பாத்தீங்கன்னா, நீங்க இந்த கர்வ்டா இருக்கிறதுனால நீங்க இந்த மாதிரி ப்ரௌஸ் பண்ணும்போது ஆர் நீங்க இந்த போனை ஜெனரலாவே டச் ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கைக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா அந்த கர்வ் இருக்கிறதுனால. அண்ட் இது கர்வ் நீங்க இப்படி பாத்தீங்கன்னா இந்த கர்வ் இப்படி தெரியுது.
சோ நீங்க அப்படியே போனை வந்து நீங்க கால் வச்சு பேசும்போது கூட இட் அலைன்ஸ் லேண்ட்லைன் போன் நம்ம லேண்ட் போன் பேசும்போது ஒரு ஃபீல் வரும் ஆக்சுவலா. ஆமா, நீங்க அத இட் அலைன்ஸ் வித் யுவர் பாடி கர்வ். அது மக்கள் எல்லாருக்குமே கர்வ் போன் நல்லா இருக்கு, ஓகே ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கு, நம்மளும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க. நானும் செட்டுக்குள்ள வந்தப்போ அப்படியே யோசிச்சேன், ஓகே நம்ம கூட ஆப்பிள கொடுத்துட்டு எல்ஜி ஜி ஃபிளெக்ஸ் வாங்கலாம் சொல்லி. பிரைஸ் ரேஞ்ச் அது சார் இப்போ சொல்ல போறாரு, பிரைஸ் ரேஞ்சுக்கு அப்புறம் தான் நீங்க யோசிக்கணும். சொல்லுங்க வருண், இது ஆக்சுவலா எதுவும் சொல்ல முடியல, பட் இப்ப பிரைஸ் சொல்லும் போது அதே உங்களுக்கு ஒரு டிராபேக் மாதிரி தெரியும். இது வந்து மார்க்கெட் இப்பதான் லான்ச் பண்ணிருக்காங்க எல்ஜி. சோ இதோட பிரைஸ் வந்து 69,990. 69,990. அதாவது ஒரு பாப்புலரான ஷூ பிராண்ட் பிரைஸ் மாதிரி 69,990 அப்படின்னா ஆல்மோஸ்ட் 70,000. ஆப்பிள் 5 காஸ்ட்லி. ஆமா, சோ இது மார்க்கெட்லயே கிட்டத்தட்ட மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் ப்ராடக்ட். பேசிக்கா இனோவேஷனுக்காக ஒரு பிரீமியம் பிரைஸ் இருக்கு. இதோட கொஞ்சம் கம்பேரிட்டிவா பிரைஸ் பண்ணிருக்கலாம், பட் ஆப்வியஸ்லி அவங்க ஒரு இந்த மாதிரி யாருமே மார்க்கெட்ல இந்த மாதிரி லான்ச் பண்ணதில்ல. ஃபிளெக்சிபிள் போன், ஒரு கர்வ் டிஸ்பிளேயோட, லேட்டஸ்ட் ப்ராசஸரோட. சோ ஆப்வியஸா அவங்க வந்து ஒரு பிரீமியம் பிரைஸ்ல விற்க பாக்குறாங்க. பட் 69 லைக் அந்த 70,000 பிரைஸ் ரேஞ்ச்ல அது ஹிட் ஆகுமான்னு சொல்றது கூடி ஹிட் ஆகுமா அந்த செகண்டரி மிஸ்டர் வரும். பட் நான் எனக்கு 69,990 கொடுத்து வாங்க, இட்ஸ் நாட் a big deal in ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா 70,000 பெரிய விஷயம் இல்ல. ஆனா விஷயம் எதுனா 70,000 கொடுத்து வாங்குறதுக்கு இந்த ஃபோன் வர்த்தான்ற விஷயம் தான் நம்ம மெயின். சோ ஆப்வியஸா வந்து வர்த் தான். ஏன்னா ஒரு இனோவேஷன் வந்து நீங்க எப்பவுமே வந்து இனோவேஷன் அட்டாச்ட் ஒரு காஸ்ட் இருக்கு. பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன் நம்ம வந்து யூசுவலா ஒரு ப்ராடக்ட் பேசணும், நம்ம கன்க்ளூஷன் அப்படிங்கிற ஃபேக்டர் நம்ம யூசுவலா பேசிட்டே இருக்கும். ஆனா இந்த போனை பத்தி கன்க்ளூஷன் ஃபேக்டர் வந்து பேச வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம பேசுற ஆன் ஹோல்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஜாஸ்தியா ப்ரொசஸர் வைஸ்ல ஆஸ் யூசுவல் எல்ஜி போனா இருக்கட்டும் இல்ல சாம்சங் போனா இருக்கட்டும் மத்த எந்த ஆண்ட்ராய்டு போன்ல இருக்கிற சேம் இந்த ஸ்னாப்டிராகன் 800 ப்ராசஸர் தான் எதுலயும் அட்டாச் பண்ணிருக்காங்க. மத்தபடி யூஐ வந்து எல்ஜியோட ஓன் யூஐ சொல்லிருக்காங்க. இது எல்லாமே இந்த ஃபேக்டர் ஆனது பிரைஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஃபேக்டர் இல்லையா? இல்ல எனக்கு பிரைஸ் ஒரு ஃபேக்டர் இல்லைங்க. நோட் 3 எப்படி ஸ்டைலிஷ் வந்து ஒரு பிரீமியம் ஃபீல் கொடுத்துச்சு, அதே மாதிரி எல்ஜியோட ஜி ஃபிளெக்ஸ் பிரீமியம் ஃபீல் கொடுக்கும். எனக்கு வந்து பிரைஸ் ஃபேக்டர் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா you can go on with LG G Flex மொபைல் பத்தி போலாம். இதான் இன்னைக்கு இந்த போனோட கருத்தா எக்ஸ்போர்ட கருத்தா இருக்கு. போன எபிசோட் இந்த பையன் நல்லா தானே இருந்தா, என்ன இந்த எபிசோட் அப்படின்னு நீங்க எல்லாருமே யோசிக்கிறீங்க. இது போய் தாங்க கூகுள் கிளாஸ். இந்த கிளாஸ் பத்தி இப்ப நம்ம பேச போறோம். கூகுள் கிளாஸ் பாக்கிறதுக்கே ரொம்ப இந்த ஆர்கேடி ஷூட் பண்ணுவாங்க, இப்படிதான் போட்டு ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண் ஷூட்லாம். சோ நான் சொல்ற எக்ஸ்போர்ட் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க வருண், இந்த கிளாஸ் தான் கூகுள் கிளாஸ் த மோஸ்ட் அவைட்டட் ப்ராடக்ட் ஆஃப் தி இயர் சொல்லிக்கலாம் இல்லையா? ஓகே, சோ கூகுள் கிளாஸஸ் தான். சோ நம்ம நிறைய வாட்டி இந்த ஷோ பத்தி இந்த ஸ்டைலா தான் இருக்கீங்க இது போட்டா கூட. சோ இந்த கேஜெட் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் முன்னாடி. ஓகே, பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஷோல காமிக்க முடியுது இந்த ப்ராடக்ட்ட. ஓகே, சோ அதனால வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது ஒரு ஸ்பெஷல் எபிசோடா தான் சொல்லணும். இது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்னா இது ஒரு வேரபிள் கம்ப்யூட்டிங். நம்ம நிறைய பேசியிருக்கோம். வேரபிள் கம்ப்யூட்டிங் இது வந்து நெக்ஸ்ட் ஜென் ஆஃப் ஜென் ஆஃப் கம்ப்யூட்டிங் வந்து வேரபிள் கம்ப்யூட்டிங். சோ அது வந்து அதோட மெயின் எக்ஸாம்பிள் ஆர் மார்க்கெட்ல இருக்கிற டிவைஸ் தான். அது இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா மார்க்கெட்ல லான்ச் ஆகல. இது மோர் ஆஃப் ப்ரோட்டோடைப் தான். அண்ட் லிமிடெட் எடிஷன் தான் யூஎஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ மெயின் லைக் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா இது ஒரு வேரபிள் இன்டர்நெட் கனெக்டட் டிவைஸ். ஓகே, இது வந்து ப்ளூடூத் இல்லையா இப்போ இந்த போனுக்கு பேர் இருக்கு. ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் இல்லையா? இது ஆண்ட்ராய்டுக்கும் ஆப் இருக்கு, ஐபோனுக்கும் ஆப் இருக்கு. இது மெயினா என்னன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு லைக் ஒரு ஆன் த ஹெட் கேஜெட். ஓகே, சோ நீங்க வந்து நீங்க தலை மேல போட்டுட்டு இருக்கீங்க. விஷன் கேஜெட் தான். ஒரு நார்மல் கிளாஸ் மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. பட் நீங்க என்னன்னா இதுல கேமரா இருக்கு, 5 மெகா பிக்சல் கேமரா இருக்கு, ஸ்டில்ஸ் எடுக்கலாம், 720p வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், போன் கால்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம், உங்களோட எஸ்எம்எஸ், இமெயில் லைக் எது வேணா இதுல பார்க்கலாம். சோ பேசிக்கா இது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் ப்ளூடூத் அக்செசரின்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமான விஷயம் வரும் இதுல நீங்க சொன்னீங்கன்னா முதல்ல சிங்கிள் டேப் பண்ணலாம், எல்லாமே பாத்தீங்கன்னா பிக்சர் எடுக்கலாம். யூ கேன் கமாண்ட் லைக் சிரி, ஆப்பிள் சிரி மாதிரி யூ கேன் கமாண்ட் இட் அப்படின்லாம் சொல்லிருக்கீங்க. மத்தபடி இல்ல முக்கியமான விஷயம் வந்து இப்ப நீங்க கண்ணுல போடுறீங்க இல்லையா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பவர் லென்ஸ் சில பேர் போடுவாங்க. பவர் லென்ஸ் போடுறவங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து வேர் பண்ணலாமா? அதுக்கு ஒரு வேலிடான क्वेश्चन அது. சோ பேசிக்கா வந்து இது நார்மலா கிளாஸ் போட்டுட்டு இருக்கும்போது அவங்க வந்து இது மேல எப்படி யூஸ் பண்ணுவாங்க. சோ அதுக்காக கூகுள் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் லென்சஸ் எடிஷன் அப்படின்னு லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ அது வந்து நார்மல் கிளாஸஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கிளாஸஸ், அதுக்கு மேல இதை போட மாதிரி ஃபிட் பண்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் லான்ச் பண்ணிருக்காங்க. அடிஷனலா பே பண்ணும் அதுக்கு. அண்ட் அது மார்க்கெட்ல வரப்போகுது. சோ அது ஒரு லைக்
பவர் கிளாஸஸ் போடுறவங்களுக்கு அது ஒரு சொல்யூஷன் தான். ஓகே. ஏன்னா இப்போ கரண்டா இருக்கிற இந்த யூனிட்டை வந்து நார்மல் பவர் கிளாஸ் போட்டா அவங்களுக்கு ஆக்சுவலா ஒண்ணுமே லைக் பிளர்டா இருக்கும். ஓகே. அண்ட் தென் முக்கியமான விஷயம் இப்ப கேட்கணும்னா, இப்போ இந்த கிளாஸ் வந்து இந்தியால லான்ச் பண்ணிட்டாங்களா இல்ல லான்ச் பண்ண போறாங்களா? அப்படி லான்ச் பண்ணது பிரைஸ் என்னவா இருக்கும் இந்தியால? சோ இன்னும் லான்ச் பண்ணல. இப்போ கரண்ட்ல ஒன்லி டெஸ்டிங்ல தான் இருக்கு யூஎஸ்ல. சோ லிமிடெட் பீப்புளுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அரௌண்ட் $1,500 இதோட பிரைஸ். $1,500 in US. கிட்டத்தட்ட 90,000 ரூபீஸ் கிட்டத்தட்ட. ஆல்மோஸ்ட் 1 lakh வந்து. ஆல்மோஸ்ட் 1 lakh. இந்தியால லான்ச் பண்ணுவாங்களான்னு டவுட் தான். பட் ஆப்வியஸா இது ஒரு மோர் லைக் ஒரு டெவலப்பர் ஆர் ஒரு லிமிடெட் ட்ரையல் பைலட் அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ கரண்டா யூஎஸ்ல. ஒரு ஐ திங்க் அண்டர் 10,000 யூனிட்ஸ் ஆர் அண்டர் 5,000 யூனிட்ஸ் தான் மார்க்கெட்ல இருக்கு இப்போ. நிறைய மோஸ்ட்லி வித் டெவலப்பர்ஸ் அண்ட் லைக் அர்லி அடாப்டர்ஸ் சொல்லுவாங்க, அவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்து லைக் இன்னும் மார்க்கெட்ல லான்ச் ஆகல. பட் 2014 எண்டுக்குள்ள மார்க்கெட்ல லான்ச் ஆயிடும். மோர் காம்படிட்டிவ் பிரைஸ் $999 or $500 ஆகும்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி லான்ச் ஆச்சுன்னா இந்தியாவுக்கு வர சான்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா வந்து மொபைல் கம்ப்யூட்டிங் அப்புறம் பாத்தீங்கன்னா வேரபிள் கம்ப்யூட்டிங்ல வந்து இப்போ நம்ம இருந்துட்டு அந்த வேரபிள் கம்ப்யூட்டிங் மிகப்பெரிய எக்ஸாம்பிளா திகழ்றது கூகுள் கிளாஸ். அதே நேரத்தில் கூகுள் கிளாஸோட பிரைஸ் ரேஞ்ச் தான் 90,000 இருந்தாலும் எனக்கு வந்து நான் இன்னோவேட்டிவ் யூஸ் பண்ணணும், ஒரு இந்த மொபைலுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஜென் ஆஃப் கம்ப்யூட்டிங் என்ன அப்படின்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நீங்க கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் கூட யூஸ் பண்ணி பார்த்தேன், எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதாவது இப்படியும் வந்து மக்களால இன்னோவேட்டிவ் பண்ண முடியுமா? ஆஃப்டர் காட் அண்ட் ஹியூமன் கேன் கிரியேட் எனிதிங் அப்படின்றதுக்கு வந்து வேரபிள் கம்பெனி மிகப்பெரிய எக்ஸாம்பிள் கூட சொல்லிக்கலாம் வரும். ஆமா, இது ரொம்ப இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் தான். ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு இவெண்ட்டுக்கு போன போது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு லைக் யாரோ 2-3 பேர் வேர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து என்ன கூகுள் கிளாஸ் நிறைய நெட்ல பார்த்திருக்கோம், லைக் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல, சரி யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். அன்னிலிருந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வந்து லைக் எப்படியாவது எடுத்துன்னு வரதுக்கு. பிகாஸ் அந்த இனோவேஷன் ஃபேக்டர் வந்து என்னன்னா ஃபுல் மார்க்ஸ் டு கூகுள். பட் இன்னொரு விஷயம் இப்ப நீங்க ஸ்பெஷலா தந்தி டிவி நம்ம கேஜெட் பஜார் ஷோக்கு அது வந்து யூஎஸ்ல போய் நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லிக்கலாம் அந்த நேரத்துல. அது உண்மையான விஷயம் தான். பிகாஸ் இந்தியால இது கிடைக்கல. நம்ம ஷோக்கு எஸ்பெஷலா இந்த ஷோக்கா நாங்க வந்து யூஎஸ்ல வந்திருக்கோம். கொண்டு வந்த ஒரு டிவைசஸ் தான் அது. கால் வருது அண்ட் ஆப்வியஸா வந்து அந்த காலை வந்து நான் வந்து இங்க அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே. சோ ஆக்சுவலி நான் இந்த கால் அட்டெண்ட் பண்ண விரும்பலன்னா வந்து அப்படி இங்க இருந்து கேன்சல் கூட பண்ணலாம். ஓகே. சோ கேன்சல் பண்ணி கால் நம்ம காலை கேன்சல் பண்ணிடலாம். சோ அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்கு. சோ இனோவேஷன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம் ஒரு ப்ராடக்ட் வரும். நீங்க போன் எடுக்காம ட்ரீம் இனோவேஷன் தான் நம்ம சொல்லணும். பிகாஸ் நம்ம ட்ரீம்ல தான் நம்ம இப்படிலாம் நம்ம விஷயம் யோசிக்க முடியும். கண்ணுல வந்து இது வந்து ஃபியூச்சர் ஆஃப் கம்ப்யூட்டிங் ஆர் ஸ்கை ஒரு என்ன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி ஆர் இந்த ஃபியூச்சர் அந்த ரேஞ்சில தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ப்ளூடூத் ஹெட்செட் இருந்தது, ப்ளூடூத் ஹெட்செட்ல கால் வருதுன்னு தெரியும். ஆனா நீங்க போன் எடுத்து பார்த்தா யார் கால் பண்றாங்க தெரியும். நீங்க இதுல வந்து யார் கால் பண்றா. நீங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இதுல கேமரா இருக்கிறதுனால கூகுள் ஹேங் அவுட் வீடியோ சாட் நீங்க வந்து பண்ணலாம். நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நீங்க என்ன பாக்குறீங்க. சோ பேசிக்கா வந்து இது என்னன்னா பிஓவின்னு சொல்லுவாங்க, பாயிண்ட் ஆஃப் ஸ்கைப் சாட் பண்ண முடியாதுல. ஸ்கைப் கிடையாது அப்ளிகேஷன், பட் கூகுள் டாக் இருக்கு. சோ இதுல ஆக்சுவலி ஒரு மார்க்கெட் பிளேஸும் இருக்கு இதுக்கு. கூகுள் லைக் ஆப் ஸ்டோர், பிளே ஸ்டோர் மாதிரி இதுலயும் ஒரு கூகுள் கிளாஸ் வேர் சாஃப்ட்வேர் ஃபார் கிளாஸ் வந்து இட்ஸ் கால்ட் நோன் ஆஸ் கிளாஸ் வேர். சோ இதுல ஆக்சுவலி கேம்ஸ் கூட இருக்கு. இப்போ புதுசா டென்னிஸ்னு ஒரு கேம், நீங்க ஹெட் டில்ட் பண்ணி டென்னிஸ் ஆடலாம். சோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரானரி ஃபீச்சர். ஆமா. சோ ஆமா, இனோவேஷனுக்காகவே வந்து ஃபுல் மார்க்ஸ். சோ அந்த மாதிரி விதத்துல ஒரு லைக் அந்த ப்ராடக்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப இம்ப்ரெஸ் ஆனேன். யூஸ் பண்ணி பார்த்தப்பறம் டபுள் இம்ப்ரெஸ் அண்ட் வெரி நைஸ் டு ஹியர் வரும். இப்போ பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம்னா இப்போ நம்ம கெஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நம்ம எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது வந்து கேம் கூட நம்ம டென்னிஸ் தான் வந்து நம்ம ஹெட் டில்ட் பண்ணி ஆடலாம் அப்படின்னு இருக்காரு. இதெல்லாம் அந்த கற்பனை கூட எட்டாத அளவு விஷயம் தான் நினைக்கிறேன். நம்ம நீங்க கேஜெட் பஸ் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறது. பிரேக்கிங் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேரபிள் டிவைசஸ் கூகுள் வேரபிள் கிளாஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு ட்ரீம் இனோவேஷன் ப்ராடக்ட் பத்தி பார்த்தோம். இப்போ அதை தொடர்ந்து இதுவும் இன்னொரு ஒரு இனோவேட்டிவான ப்ராடக்ட் தான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்து கண்ணுல போடலாம். இப்போ நீங்க பார்க்க போறது கையில கட்டலாம் கடிகாரம், ஐ மீன் வாட்ச். சொல்லுங்க, ஒரு ஆக்சுவலா நம்ம வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா கொடுத்துறோம். இது என்ன வாட்ச் அப்படின்றது ஒரு நம்ம ஆல்ரெடி 2-3 வாட்ச் பாத்துருக்கோம் ஷோல. கேலக்ஸி கியர் பாத்துருக்கோம், பெபிள் ஸ்மார்ட் வாட்ச் பாத்துருக்கோம். பட் அதுல வந்து உனக்கு அவ்வளவா வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கால்காமோட டாக் ஸ்மார்ட் வாட்ச்னு. ஸ்மார்ட் வாட்ச் தான். பட் என்னன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அதுல வந்து ஒரு சன்லைட் விசிபிள் டிஸ்பிளே, மிராசோல் டிஸ்பிளே அப்படி ஒரு டிஸ்பிளே இருக்கு.
ஸோ இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேக் லைட்டிங் கிடையாது, வெறுமா நம்ம ரூம் கொடுக்குற லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வந்து ரிஃப்ளெக்டிவ் டிஸ்பிளே. ஸோ அண்ட் டச் ஸ்கிரீனும் இருக்கு. பெபிள் டச் ஸ்கிரீன் கிடையாது, ஆனா வந்து இங்க் டிஸ்பிளே தான் அது. கேலக்ஸி கியர்ல வந்து உங்களுக்கு வந்து இங்க் டிஸ்பிளே கிடையாது, நார்மல் எல்சிடி டிஸ்பிளே தான். ஸோ நீங்க எப்பவுமே வந்து டேப் பண்ணாதான் ஆன் ஆகும். பட் இது ஆனா எப்பவுமே ஆனா இருக்கும். அண்ட் நீங்க வந்து லைக் அதனால பேட்டரி லைஃப் அண்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். அண்ட் மெயினான விஷயம் எதுனா, இது வந்து மெயினா ஆண்ட்ராய்டுக்கு தான் லான்ச் பண்ணிருக்காங்க, ஐபோன் அப்ளிகேஷன் கிடையாது. பட் உங்களுக்கு எல்லா நோட்டிபிகேஷன்ஸ், உங்க கால்ஸ், உங்க எஸ்எம்எஸ், இமெயில் எல்லாத்தையும் இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். ஸோ வாட்ச் நேம் ஒன் மோர் சொல்லுங்க. ஸோ இந்த Qualcomm டாக் ஸ்மார்ட் வாட்ச். Qualcomm டாக் ஸ்மார்ட் வாட்ச். இப்போ டாக் ஸ்மார்ட் வாட்ச்னா இதுல நீங்க ஆக்சுவலா கால் அட்டெண்ட் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் மூலம் நம்ம எல்லாமே ரிசீவ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க கால்ஸ் பண்ண முடியாது, பட் மெயினா வந்து நீங்க ஒரு பெபிள் ஸ்மார்ட் வாட்ச் மாதிரியே தான், பட் ஒரு டச் ஸ்கிரீன் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் அட்வான்டேஜ். ஸோ யூ கேன் see the மெசேஜஸ், கேலண்டர், வெதர், யார் கால் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தந்தி டிவி ஷூட் இருக்கு இப்போ, ஸோ கேலண்டர், ஸோ எல்லாமே இதுல பார்க்கலாம், ஸ்வைப் பண்ணலாம் ஸ்கிரீன்ல. மியூசிக் பிளேயர் இருக்கு, இதுல மியூசிக் பிளேயர்ல இருந்து உங்க போன்ல இருந்து மியூசிக் கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் உங்க போனை வந்து லைக் இது பேட்டரி லைஃப் ஆஃப் த வாட்ச் காமிக்குது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போன் வந்து லைக் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னா வந்து நீங்க பேஜ் பண்ணலாம் போனுக்கு. ஸோ போன் எங்க இருக்குன்னா அந்த போன் ரிங் ஆகும். ஓகே, ஃபைண்ட் போன் ஒரு ஃபீச்சர். So find phone feature we have to connect, is it? ஆமா, ப்ளூடூத்ல நீங்க கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதுல ஒரு ஆப் இருக்கு. சோ இது வந்து எங்க போன் இருக்குன்னு ரெண்டும் பேர் ஆயிருந்ததுன்னா நீங்க போன் எங்க டேபிள் வச்சுட்டீங்க, சோ போன் ரிங் ஆகும். சோ பேர் ஆனா பிகாஸ் நீங்க சொல்ற மாதிரி இந்த ப்ளூடூத்துக்குள்ள உங்களுக்கு அந்த இது இருக்குல, டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. சோ ஆப்வியஸா வந்து டிஸ்டன்ஸ் வந்து லைக் அதிகமா ஆச்சுன்னா டிஸ்கனெக்ட் ஆகும். அந்த டைம்ல வந்து அலர்ட் கொடுக்க வைக்கலாம். சோ அந்த மாதிரி நிறைய விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா போன் அவுட் ஆஃப் ரேஞ்ச் காமிக்குது. நான் வேணும்னா போன் ஆஃப் பண்ணிருக்கேன் ப்ளூடூத் வேணும்னு, ஸோ அதனால அப்படி காமிக்குது. அண்ட் ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்க ஆப்போட எல்லா ஆண்ட்ராய்டு, உங்க வாட்ஸ்அப், கூகுள் டாக், இமெயில், ஹேங் அவுட் எல்லாத்தையும் ரீடைரக்ட் பண்ணலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் பெபிள் மாதிரியே. பட் பெபிள் என்னன்னா ஸ்கிரீன் சின்னது, இதுல ஸ்கிரீன் சைஸ் ரொம்ப பெருசு. ஸோ அதுதான் அட்வான்டேஜ். பார்க்கவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஒரு லுக்ல இருக்குது. அது ஒரு மிராசோல் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு டெக்னாலஜி. அதனால வந்து இந்த வாட்ச் பேசஸ் நீங்க மாத்தலாம். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஸ்டாக் டிக்கர் கூட இருக்கு. சோ அதனால அது நல்ல விஷயம். அண்ட் பேக் லைட்டிங்கும் இருக்கு. நீங்க இத டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருட்லயும் பார்க்கலாம். ஓகே, சோ பேக் லைட்டிங்கும் ஃபுல் ஃபெசிலிட்டி அப்ளிகபிள் பண்ணிருக்காங்க. அண்ட் மொர இன்னொரு விஷயம் இல்ல, வந்து கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. எதுமே கிடையாது, கேமராலாம் கிடையாது இல்ல. சோ இதுல மெயின் ஹைலைட் பாத்தீங்கன்னா வெரி குட் பேட்டரி லைஃப் அண்ட் ஒரு டச் ஸ்கிரீன் அண்ட் ஒரு சன்லைட் விசிபிள் டிஸ்பிளே அண்ட் சப்போர்ட் ஃபார் லைக் ஒரு ஆண்ட்ராய்டு போன்ஸ். அதுதான் ஒரு மெயின் ஹைலைட். அண்ட் இது வந்து என்னன்னா மெயின் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு சிப் மேக்கர். Qualcomm நமக்கு வந்து ஒரு சிப் பண்ற லைக் ஸ்மார்ட் போன் ஸ்னாப்டிராகன் சிப்ஸ் பண்ற கம்பெனியா தான் தெரியும். ஆனா அவங்களும் ஒரு வாட்ச் மார்க்கெட்ல இறங்கி இருக்காங்க. மோர் லைக் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், எங்களாலையும் வாட்ச் பண்ண முடியும் அந்த மாதிரி லைக் டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு தான் அந்த வாட்சை லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அண்ட் ஃபிட் வைஸ் அண்ட் டிசைன் வைஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு வேர் பண்றதுக்கு. ஏன்னா இது இந்த மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கு. சோ வருண், இப்போ பாத்தீங்கன்னா இதுல நம்ம எல்லா ஃபீச்சர்ஸ் பத்தி பேசிட்டோம். பேட்டரி எஸ்பெஷலா பேட்டரி ஃபீச்சர்ஸ் எப்படி, அண்ட் சார்ஜிங் மோரோவர் சார்ஜிங் நீங்க எப்படி பண்ண போறீங்க? அதுல வயர்லெஸ் சார்ஜிங் எப்படி வயர்லெஸ் சார்ஜிங் ஆகுது? சோ தான் நீங்க கேட்ட மாதிரி பேட்டரி லைஃப் வந்து இன்பில்ட் பேட்டரி தான் இருக்கு. இங்க இந்த பேட்டரி மாடியூல் இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. பட் நீங்க பாத்தீங்கன்னா போர்ட்ஸ் எதுவும் கிடையாது, இல்ல மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது. அப்ப நீங்க எப்படி சார்ஜ் பண்ண போறீங்க? சோ அதுதான் ஒரு கூலான விஷயம். இதுல ஆக்சுவலி ஒரு டாக் இருக்கு. அந்த டாக்ல நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா வயர்லெஸ்ஸா சார்ஜ் ஆகும். ஓ, ஸோ அந்த டெக்னாலஜியும் இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க Qualcomm இதுல. ஸோ Qualcomm வந்து நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Nexus 5, இந்த லூமியா போன்ஸ்லாம் கூட வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த வாட்ச்லயும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்க நார்மலா ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணணும், டேபிள் டெஸ்க்ல இருக்கும்போது வாட்சை வந்து சார்ஜ் பண்ணணும்னா கனெக்ட் பண்ணிக்கணும் கேபிள் ஆர் எனி ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் ஆர் அந்த பெபிளுக்கு வேற மாதிரி ப்ரொப்ரைட்டரி கேபிள். ஏன்னா நோ வயர்ஸ், ஜஸ்ட் நீங்க அந்த டாக்ல பிளேஸ் பண்ணீங்கன்னா வயர்லெஸ்ஸா சார்ஜ் ஆகும். நீங்க எடுத்தீங்கன்னா சார்ஜ் வந்து சார்ஜிங் ஸ்டாப் ஆயிடும். நீங்க திரும்பி அந்த டாக்ல பிளேஸ் பண்ணீங்கன்னா சார்ஜ் ஆகும். சோ இப்போ நார்மல் ஆவரேஜ் இப்போ நம்ம ஒன் டைம் நம்ம சார்ஜ் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் 3 hours சார்ஜ் பண்ணா how long will சோ 100% சார்ஜ் ஆயிடுச்சுனா அரௌண்ட் 1 வீக் கிட்டத்தட்ட பேட்டரி லைஃப் இருக்கு இதுல. ஓ, அண்ட் அது ஒரு இம்ப்ரெசிவ் பேட்டரி லைஃப் கன்சிடரிங் டச் ஸ்கிரீன் இருக்கு, பேக் லைட்டிங் இருக்கு, அண்ட் பெரிய ஸ்கிரீனா இருக்கு. சோ ஆன் தி ஹோல் இந்த வாட்ச் வந்து சப்போஸ் இந்தியா லான்ச் பண்ணா இட்ஸ் வர்த் ஃபார் மணி நீங்க நினைக்கிறீங்களா? நிறைய பேர் இது ஆக்சுவலி இந்த வாட்ச்ல இன்ட்ரெஸ்டட் இருக்காங்க. சோ ஏனா மெயினா அந்த டிசைன் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு, ஸ்லீக்கா இருக்கு, அண்ட் மோர் ஓவர் வந்து டச் ஸ்கிரீன் இருக்கு, இன்னோவேட்டிவா இருக்கு. சோ அதனால வந்து
நிறைய பேர் வந்து வாங்க விரும்புறாங்க. ஸோ இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிறேன். பட் என்னன்னா இது கால்காம் வந்து மோர் லைக் ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ கால்காம் வந்து நேச்சுரலா பாத்தீங்கன்னா ஒரு சிப் கம்பெனி, சிப் மேக்கர் தான். இட்ஸ் நாட் a real product. ரியல் ப்ராடக்ட் தான், ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக விட்டுருக்காங்க மார்க்கெட்ல. பட் ஐ திங்க் we will see more products from other companies who will adopt this design or technology. So Qualcomm is a chip maker. So அவங்க வந்து மார்க்கெட்ல போய் வாட்ச் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அவங்களோட மெயின் ஐடியா என்னன்னா இந்த ப்ராடக்ட்டோட, ஸோ லைக் இந்த வாட்ச் கான்செப்ட், ஸ்மார்ட் வாட்ச் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் we can see something like this from phone makers. Yes. So for example ஒரு LG ஆகட்டும், ஒரு Samsung ஆகட்டும், Nokia Sony. So Sony அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து ஆல்ரெடி ஸ்மார்ட் வாட்ச் வச்சிருக்காங்க. பட் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு என்ன டிஃபரெண்ட் டிசைன் இருக்கு கரண்டா. ஓகே. ஸோ ஒரு கேலக்ஸி கியர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே அடாப்ட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்ம ஃபைனலா பார்த்த செக்மெண்ட் வந்து வாட்ச் அப்படிங்கிற குவால்காம், அதாவது சிப் தயாரிக்கிற கம்பெனியோட அந்த வாட்ச் பார்த்தோம். டிசைன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. அண்ட் மொரோவர் அது வந்து கரெக்டாக ரொம்ப செம்ம ஸ்டைலிஷா இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன பெப்பிள் வாட்ச் போட்டாலும் அண்ட் சாம்சங் கியர் போட்டா கூட இந்த வாட்ச்க்கு ஸ்பெஷாலிட்டி கண்டிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி எக்ஸ்பர்ட் சொன்ன மாதிரி இந்த வாட்சோட இந்த கான்செப்ட் வந்து மற்ற போன் மேக்கர்ஸ், நோக்கியாவா இருக்கட்டும், சாம்சங், சோனி, ஆப்பிள், வாட்எவர் இட் மேபி, அந்த போன் மேக்கர்ஸ்லாம் இதை அடாப்ட் பண்ணி அவங்க வாட்ச் தயாரிக்க நிறையவே சான்சஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எனிவேஸ் ஜோரன், தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு தி ஷோ அண்ட் ஷேரிங் யுவர் வியூஸ். நீங்க நம்ம ஷோல பார்த்த 3 விஷயங்களுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட், எல்ஜி ஜி ஃபிளெக்ஸோட மொபைல். இன்னொன்று வந்து அந்த வேரபிள் கூலர்ஸ், தட் இஸ் வேரபிள் கிளாஸ். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னா குவால்காமோட வாட்ச். இந்த 3மே பார்த்தோம். 3மே ரொம்ப இன்னோவேட்டிவான ப்ராடக்டா இருக்கும். எஸ்பெஷலா அவங்க வந்து வியக்கக்கூடிய இல்ல வியந்த விஷயமா தான் இருக்குன்ற நம்பிக்கை. நீங்க நாங்க ஷோ வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீக் at the same time, same show வந்து சந்திக்கிறேன். And then it's me, Azim, saying bye. Take care.